رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: فاذكرني أذكركم واشكروا لي ولا تكفرون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: أنا عند ظن عبدي بي وأنا معه إذا ذكرني فإن ذكرني في نفسه ذكرته في نفسي وإن ذكرني في ملأ ذكرته في ملأ خير منهم أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமை பெரியோர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, கடந்த சில தினங்களாக திக்ருடைய சிறப்பை குறித்தும் அதன் மேன்மையை பற்றியும் நாம் பார்த்து வருகின்றோம். நேற்று ஒரு தவறான புரிந்துணர்வு வந்துவிடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக ஒரு முன் விளக்கத்தை நாம் பார்த்தோம். அந்த விளக்கத்தை மீண்டும் நெஞ்சத்தில் நினைவுபடுத்தி கொண்டவர்களாக நாம் இன்றைய விளக்கத்திற்கு வருவோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய திக்ரு என்ற இந்த வார்த்தை தொழுகையையும் அருள்மறை ஓதுவதையும் அல்லாஹுவின் திருநாமங்களை திக்ரு செய்வதையும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்வதையும் கேட்கலையா? இப்படி திக்ரு என்ற வார்த்தை அனைத்து வகையான வணக்கங்களையும் எடுத்துக்கொள்ளும். ஆனாலும் திக்ரு என்ற வார்த்தையில் முதல் தரத்தில் இடம்பெறுவது தொழுகை. தொழுகைக்கு நிகரான ஒரு திக்ரு இந்த உலகத்தில் இல்லை. இரண்டு திக்ரு என்ற வார்த்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய இரண்டாவது தரத்தில் இருப்பது அல்லாஹுவின் வேதமறையை ஓதுவது. மூன்றாவது தரத்திற்கு வருவது அல்லாஹ்வுடைய திருநாமத்தை திரும்ப திரும்ப நாம் உச்சரிப்பது. சுப்ஹானல்லாஹ் என்றோ, அல்ஹம்துலில்லாஹ் என்றோ, அல்லாஹு அக்பர் என்றோ அல்லாஹுவின் திருநாமத்தை திரும்ப திரும்ப உச்சரிப்பது திக்ரு என்ற வரிசையில் மூன்றாவது தரத்தை பெறுகிறது. 4 கையேந்தி உருக்கமான இதயத்தோடு அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை நாம் கேட்பது
துஆ என்ற பிரார்த்தனை. இதுதான் தரவரிசை. தொழுகின்றார் என்று சொன்னால் அவர் குர்ஆன் ஓதுவதை விட சிறப்பான அமலை செய்கின்றார். ஒருவர் குர்ஆன் ஓதுகின்றார் என்று சொன்னால் அவர் திக்ரை விட ஏற்றமான வணக்கத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். ஒருவர் திக்ரு செய்கின்றார் என்று சொன்னால் அவர் பிரார்த்தனையை விட உயர்வான வணக்கத்தில் மூழ்கி இருக்கின்றார். கடைசி எல்லைதான் பிரார்த்தனை. காரணம் அன்புக்குரியவர்களே, திக்ரு என்று சொன்னால் அல்லாஹ்வின் வல்லமை, அவனுடைய கண்ணியம், அவனுடைய மேன்மை, இவற்றை சொல்லி காட்டுவதுதான் திக்ரு என்பது. துஆ என்று சொன்னால் அடியான் தன்னுடைய விருப்பத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறுவது. யா அல்லாஹ், இது என் விருப்பம், இதை நிறைவேற்றி கொடு. இது என் அச்சம், அதை விட்டும் என்னை பாதுகாத்து விடு. தனது விருப்பத்தை கேட்டு பெறுவது எங்கே இருக்கிறது? அல்லாஹுவின் உயர்ந்த வல்லமையை, அல்லாஹுவின் மேன்மையை, அவனுடைய உயர்ந்த புகழை நாவெடுத்து உச்சரிப்பது எங்கே இருக்கிறது? ஆகவே துஆவை விட திக்ரு உயர்ந்தது, திக்ரை விட குர்ஆன் ஓதுவது உயர்ந்தது, குர்ஆனை விட அல்லாஹுவை தொழுவது அதனினும் உயர்ந்தது. அன்புக்குகளே, இந்த தரவரிசையை நெஞ்சத்திலே நீங்கள் நிலைநிறுத்திக் கொண்டு இப்போது விஷயத்திற்கு வாருங்கள். மூன்றாவது ஸ்தானத்தில் இருக்கின்ற அந்த திக்ரை குறித்து நாம் சில செய்திகளை பார்க்கின்றோம். அருமை நாயகம் இன்னொரு செய்தியை அன்புக்குள்ளே நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மில் சிலர் இப்படி நினைப்பார்கள், தஸ்பீஹ் மணியை கையிலே எடுத்து வைத்துக் கொண்டு மூடிய கண்களோடு குனிந்த தலையோடு திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை உச்சரித்துக் கொண்டிருக்கிற போது அவர் திக்ரு செய்கின்றார் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் கண்ணியத்திற்குரிய மகான்கள், நல்லடியார்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள், குல்லு முத்தீஇன் ஸாக்கிருன் லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும், அல்லாஹ்வுடைய ஆணைக்கு பணிந்து நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹுவை திக்ரு செய்து கொண்டிருக்கின்றான். அன்புக்குகளே, கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹுவை திக்ரு செய்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்தஸ்தை அல்லாஹ்விடத்தில் பெறுகின்றான். அது எப்படி? ஒரு மனிதன் சக நண்பனுக்கு தீய நடத்தையில் இருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக நல்லுபதேசம் செய்கின்றான். இது அல்லாஹ் பிறப்பித்த ஆணை. நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுத்து விடுங்கள் என்று இது அல்லாஹ் சொன்ன ஆணை. அந்த ஆணையை செயல்படுத்துகின்றான் என்று சொன்னால் இவனும் உயர்ந்த திக்ரிலே ஈடுபட்டிருக்கின்றான். அதே போன்று இன்னொரு மனிதன் தன்னுடைய பெற்ற பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு உருவாக்க வேண்டும் என்று அந்த ஒழுக்க பண்பாட்டை ஊட்டுகின்ற பணியில் தான் ஈடுபட்டிருக்கின்றான் என்று சொன்னால் அவனும் அல்லாஹ்வுடைய திக்ரிலே ஈடுபட்டிருக்கின்றான். இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய மனைவியின் ஹலாலான தேவைகளை ஒருவன் நிறைவேற்றி கொடுக்கின்றான் என்று சொன்னால் அவனும் கூட அல்லாஹ்வுடைய திக்ரிலே ஈடுபட்டிருக்கின்றான். அன்புக்குள்ளே பார்க்க வேண்டிய செய்தி இதுதான். தன் மன விருப்பத்தை முதன்மைப்படுத்தி என் விருப்பம் இது, என் வெறுப்பு இது, என் விருப்பத்தை நிறைவேற்றுகின்றேன், என் வெறுப்பை ஒதுக்கி தள்ளுகின்றேன் என்று சுயமான விருப்பத்திற்கு முதலிடம் கொடுத்து செயல்படுத்துகின்றானா? அல்லது என் ரப்பு இதை சொல்கிறான், விரும்புகிறான், அதற்காக நான் செய்கின்றேன், என் எஜமான் இதை வெறுக்கின்றான், அதற்காக நான் விட்டு ஒதுங்குகிறேன், அவன் சொன்னதை செய்து அவன் தடுத்ததை விட்டு ஒதுங்கி அவனுடைய பிரியத்தை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் செயல்படுகின்றானா? இந்த எண்ணத்தில் அவன் செயல்பட்டால் அவன் சுப்ஹானல்லாஹ் சொல்லாவிட்டாலும் சரி, குர்ஆனை கையில் எடுக்காவிட்டாலும் சரி, தக்பீர் கட்டி தொழாவிட்டாலும் சரி, அல்லாஹுவின் ஆணையை செயல்படுத்த வேண்டும், அவனுடைய விளக்கலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒருவன் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால்
அவனும் அல்லாஹ்விடத்தில் திக்ர் செய்து கொண்டிருக்கின்றான். ஆனால் நமது பார்வையில் திக்ராக இல்லை, அல்லாஹ்வுடைய பார்வையில் திக்ராக இருக்கிறது. அன்புக்குள்ளே நம்மில் பலர் இப்படி பிழையாக கருதி கொண்டிருக்கிறோம். திக்ரு என்று சொன்னால் கண்களை மூடி தஸ்பீஹ் மணியை கையில் எடுத்து நாவெடுத்து திரும்ப திரும்ப அல்லாஹுவின் அந்த உயர்ந்த வார்த்தைகளை உச்சாரணம் செய்கின்ற போது, திரும்ப திரும்ப உச்சரிக்கின்ற போதுதான் திக்ரிலே ஒரு மனிதன் ஈடுபட்டிருக்கின்றான் என்று கருதுகிறோம். நிச்சயமாக இல்லை, அது திக்ரு தான், அது மட்டும்தான் திக்ரு என்று விளங்குவது பிழை. இன்னும் ஒருபடி மேலே சொன்னால், ஒரு இளைஞன் அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கத்துக்காக வேண்டி நான் உழைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக என்னுடைய ஆற்றலும் வலிமையும் துணை நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தன்னுடைய அறிவை பலப்படுத்துகின்றான், தன்னுடைய உடலை வலிமைப்படுத்துகிறான் என்று சொன்னால் அந்த பயிற்சியும் கூட அல்லாஹ்வுடைய திக்ரு. ஆனால் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுவின் நினைவிலே அதை செய்ய வேண்டும். அதாவது அல்லாஹ்வுக்காக செய்கின்றேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு துணை கூட்டுவதற்காக நான் இதை வலுப்படுத்துகின்றேன் என்ற எண்ணத்தில் செய்ய வேண்டும். 4 பேர் பார்க்கின்ற போது உருட்டி திரட்டப்பட்ட கட்டுடலாக என் உடல் காட்சி தரும், பார்க்கின்ற போது வசீகரமான தோற்றம், கவர்ச்சிகரமான தோற்றம் எனக்கு ஏற்படும் என்ற எண்ணத்தில் அவன் பயிற்சி எடுத்தால் ஷைத்தானை நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்று பொருள். இல்லை இல்லை, எடுக்கின்ற இந்த பயிற்சியால் கிடைக்கின்ற உறுதி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நான் அர்ப்பணிப்பேன் என்ற எண்ணத்தில் அவன் ஒரு உடற்பயிற்சியை மேற்கொள்கிறான் என்று சொன்னால் அதுவும் கூட திக்ர் தான். அன்புக்குள்ளே கண்ணோட்டத்தை பாருங்கள். கண்ணோட்டம் என்ன? அல்லாஹுவின் ஏவலை செயல்படுத்த வேண்டும், அல்லாஹுவின் தடையை விட்டு ஒதுங்க வேண்டும், இதன் மூலம் அல்லாஹுவை நான் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அத்தனை பேரும் திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அன்புக்குகளே, வேடிக்கையான ஒரு செய்தி, உடற்பயிற்சியை பார்த்தோ, இறை கட்டளையை நிறைவேற்றுவதற்காக இல்லற துணையோடு ஒன்று பார்த்தோ, இறை கட்டளையை நிறைவேற்றுவதற்காக என்ற இந்த கண்ணோட்டத்தில் இருக்கின்ற போது அது திக்ர் என்று சொன்னோம். ஆனால் திக்ர் என்று எதை நாம் கருதுகின்றோமோ அதை அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் இல்லாமல் வேறு ஒருவரை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் செய்தால் அதுவே பாவமாக மாறுகிறது. ஒருவன் தக்பீர் கட்டி தொழுகின்றான், பக்தி மயமாக தொழுகின்றான். என்ன நோக்கம் என்றால் அல்லாஹ்வுக்காக இல்லை, யாரோ அங்கே அமர்ந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு முன்பாக தான் ஒரு பக்திமான் என்று காட்ட வேண்டும். இனிய குரலெடுத்து ஓதுகின்றான், அல்லாஹ்வுக்காக வேண்டி இல்லை, தான் ஒரு பெரிய காரி, தான் எந்த நேரம் பார்த்தாலும் ஓதிக்கொண்டுதான் இருப்பேன் என்று தன்னை அடுத்தவர் பாராட்ட வேண்டும். திக்ர் செய்து கொண்டிருக்கிறார், இவர் பெரிய திக்ர் செய்கின்ற மிகச்சிறந்த ஒரு வணக்கசாலி என்று அடுத்தவர் போற்ற வேண்டும். இந்த எண்ணத்தில் திக்ர் செய்தாலும் சரி, குர்ஆன் ஓதினாலும் சரி, தொழுதாலும் சரி, அவர் பாவம் செய்து கொண்டிருக்கிறார். நஊது பில்லாஹ். அவர் வணக்கம் செய்யவில்லை, அவர் பாவம் செய்து கொண்டிருக்கிறார். அன்புக்களே, அடிப்படை செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். தன் சுயமன விருப்பத்தை நிறைவேற்றுகின்றாரா? தன் விருப்பை செயல்படுத்தி தன் வெறுப்பை ஒதுக்கி தள்ளி தன் வெறுப்பை நிறைவேற்றுகின்றாரா? அவர் திக்ர் செய்யவில்லை. அல்லாஹுவின் விருப்பத்தை நிறைவேற்றி அல்லாஹுவின் தடைகளை விட்டு ஒதுங்கி அல்லாஹுவின் பொருத்தத்தை பெறுகின்ற பாதையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றாரா? அவர் அல்லாஹ்வுடைய திக்ரிலே இருக்கின்றார். அவர் குர்ஆன் ஓதாவிட்டாலும் சரி, அவர் திக்ர் செய்யாவிட்டாலும் சரி, இறை கட்டளையை நிறைவேற்றுகின்றார் என்று சொன்னால் நண்பனுக்கு செய்கின்ற போதனையாகட்டும், மனைவியின் உரிமையை நிறைவேற்றுவதாக இருக்கட்டும், பெற்றெடுத்த பிள்ளைகளை ஒழுக்கம் சார்ந்த பிள்ளைகளாக உருவாக்கி எடுக்கின்ற அந்த காரியமாக இருக்கட்டும், அவர் திக்ரிலே ஈடுபட்டிருக்கின்றார். அன்புகளே, இது ஒரு செய்தி, நாம் நெஞ்சத்தில் பதித்துக் கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தி. தரவரிசை ஒரு செய்தி. 2, திக்ர் என்பதற்கு பரந்த அர்த்தம் இருக்கிறது. சில போது தோற்றத்தில் திக்ரு, யதார்த்தத்தில் திக்ரு இல்லை, தோற்றத்தில் திக்ரு இல்லை, யதார்த்தத்தில் திக்ரு, இப்படியும் சில உண்டு என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
அன்புக்குகளே, இவற்றை எல்லாம் தெரிந்து கொண்டு இப்போது நாம் சிறப்பை பற்றி சிந்தித்து பார்க்கின்றோம். மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த துறையில் பார்த்தாலும் சரி, ஒவ்வொருவரும் அவரவருடைய துறையிலே நிம்மதி இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். காரணங்கள் பலதுபடலாம், துறைகள் வேறுபடலாம். ஆனாலும் ஏற்படுகின்ற பாதிப்பு ஒன்றுதான். ஒரு ஏழையை பார்க்கிறோம், கேட்டால் நிம்மதி இல்லை. என்ன காரணம்? காசு பணம் இருந்தால் நிம்மதியா இருப்பேன். மருத்துவமனைக்கு சென்றோம், ஒரு நோயாளி நிம்மதியாக இல்லை. கேட்டோம், ஆரோக்கியம் மட்டும் இருந்தால் நிம்மதியாக இருப்பேன். இன்னொருவரை பார்த்தோம், குடும்பத்தில் நெருக்கடி, அனுசரணையான உறவுகள், தொடர்புகள் இல்லை. அவர் சொன்னார், என்னை மதித்து நடக்கின்ற சொந்த பந்தங்கள் இருந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன். வீடு வாசல் இல்லாமல் வாடகையில் தங்கி இருக்கின்ற ஒருவர் சொன்னார், எனக்கு ஒரு சொந்த இல்லடம் வந்து விட்டால் நிம்மதியாக இருப்பேனே. உலகத்தில் இப்படி எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அனைத்துக்கு பின்பாக அவர்கள் தேடுவது நிம்மதி, நிம்மதி. ஆனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகின்றான், மூமீன்களை பொறுத்த மட்டில் இந்த உலகத்தில் நிம்மதி எங்கே இருக்கிறது? காசில் இல்லை, காசிலே இல்லை, உலகத்தின் வேறு எந்த பொருளிலும் இல்லை. நிம்மதி உண்டு என்று சொன்னால், இந்த உலகத்தில் மூமீன்களுக்கு நிம்மதி உண்டு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நினைவோடு தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்கிறார்களே, அந்த நினைவோடு கூடிய வாழ்க்கையில் தான் அவருடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்கிறது. அன்புக்குள்ளே ஒரு சின்ன சம்பவத்தை இங்கே சொல்லிவிட்டு செல்வது பொருத்தமாக இருக்கும். ஒரு ஏழை, அவர் நினைத்திருந்தார், நான் யாரேனும் ஒரு நல்லடியாரை, அல்லாஹுவின் அண்மை நெருக்கத்தை பெற்ற அன்பை பெற்ற ஒரு நல்லடியாரை நான் சந்தித்தால் அவரிடத்தில் என்னுடைய வாழ்க்கையின் துயரத்தை சொல்லி நிம்மதிக்கு நான் வழி தேடிக் கொள்வேனே என்று நினைத்திருந்தார். பொருத்தமாக அப்படி ஒரு நல்லடியாரை சந்தித்தார். சந்தித்தவுடன் சொன்னார், என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, நிம்மதிக்கு நீங்கள் வழி செய்தால் நலமாக இருக்கும். அப்போது அந்த பெரியார் சொன்னார், நான் சில முறைகளை சொல்கின்றேன், மார்க்க வழிமுறைகளை, அவற்றை வாழ்க்கையில் முறையாக பேணி வாருங்கள். இவர் சொன்னார், அதெல்லாம் இரண்டாம் பட்சம், முதலாக எனக்கு காசு பணம் கொஞ்சம் வர வேண்டும். காசு பணம் வந்து விட்டால் என்னுடைய பிரச்சனை தீர்ந்துவிடும், நான் நிம்மதியாக இருப்பேன். இந்த நல்லடியார் இவ்வளவோ சொன்னார், இல்லை, காசு பணத்தில் நிம்மதி இல்லை, காசு பணத்தில் நிம்மதி இல்லை, அல்லாஹ்வுடைய நினைவோடு கூடிய வாழ்க்கையில் தான் நிம்மதி இருக்கிறது என்று சொன்னார். இவரோ ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. உடனே அந்த பெரியார் பார்த்தார், இவருக்கு புத்தி ஊட்டுகின்ற முறையில், பாடம் படித்துக் கொடுக்கின்ற முறையில் அருமையான ஒரு கைங்கரியம், அருமையான ஒரு காரியத்தை செய்தார். என்ன செய்தார்? 3 நாட்கள் அவகாசம் தருகின்றேன், உனக்கு ஒரு 3 நாட்கள் அவகாசம் தருகின்றேன். இந்த உலகத்தில் மிக நிம்மதியாக யார் இருக்கின்றாரோ அவரை போய் பார்த்து விட்டு வந்து என்னிடத்தில் சொல், 3வது நாள் அவரை போன்று என்னை ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் உனக்காக நான் துஆ செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அவனை, அந்த மனிதரை போன்று உன்னை ஆக்கலாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டு 3 நாள் அவகாசம் கொடுத்திருந்தார். அன்புக்குள்ளே இந்த மனிதர் ஒவ்வொரு மனிதராக போய் பார்க்கிறார். ஒருவரை பார்க்கிறார், வெளி தோற்றத்தில் பார்த்தால் நல்ல சந்தோஷமாக இருக்கிறார். நெருக்கி போய் பார்த்தால் உள்ளே சென்றடிக்கப்பட்டு போய் வாழ்க்கை இருக்கிறது. இப்படி ஒவ்வொருவராக பார்த்தார். எத்தனையோ வணிகர்கள், எத்தனையோ குடும்ப தலைவர்கள், எத்தனையோ அறிவாளிகள், எல்லோரையும் தேடி முடித்து விட்டார். புறத்திலே ஒரு தோற்றம், நெருங்கி சென்றால் அகத்திலே ஒரு தோற்றம் என்று இருவேறு நிலைகளை பார்க்கின்றார். 2 நாட்களுக்கும் அதிகமாக கடந்து விட்டது. கடைசி 3வது நாள் மாலையில் அசர் தொழுகைக்காக ஒரு பள்ளிக்கு போயிருந்தார். அங்கே பார்த்தால் கண்ணியமான ஒரு தோற்றத்தோடு ஒரு வியாபாரி, முத்து வியாபாரி, முத்து, மரகதம், மாணிக்கம் இவற்றை போன்று நவரத்தின கற்கள் விற்பனை செய்கின்ற ஒரு முத்து வியாபாரி தொழுகைக்கு வருகின்றார். கண்ணியமான தோற்றத்தில், கம்பீரமான நடையில், நிதானம் தவறாமல் அமைதி முகத்தோடு வந்து தொழுதார். தொழுது முடித்துவிட்டு கண்ணியத்தோடு எழுந்து சென்றார்.
அவருடைய வீட்டை போய் பார்த்தார், நல்ல வீடு. காசு பணத்தை பற்றி விசாரித்தார், செல்வம் அல்ஹம்துலில்லாஹ் போதிய அளவு குவிந்திருக்கிறது. அவருடைய மனைவியை பற்றி விசாரித்தார், கண்ணுக்கிணிய மனைவி. பிள்ளைகளை பற்றி விசாரித்தார், முத்து முத்தான பொறுக்கு முத்துகளை போன்று கிடறி கிடக்கின்ற முத்துக்களை போன்று பிள்ளைகளுடைய முகம். அவருடைய பணியாளர்களை பற்றி விசாரித்தார், நூற்றுக்கணக்கான பணியாளர்கள் அவரிடத்தில். அல்ஹம்துலில்லாஹ், இவரை போன்று அல்லாஹ் என்னை ஆக்கிவிட்டால் போதும், இவரை போன்று அல்லாஹ் என்னை ஆக்கிவிட்டால் போதும் என்று கருதியவராக நாளை காலை பொழுது புலரட்டும், அந்த நல்லடியாரை சந்திக்கின்ற போது இந்த முத்து வியாபாரியை போன்று என்னை ஆக்குங்கள், என்னை ஆக்குவதற்கு அல்லாஹ் இடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்வோம் என்று கருதி இருந்தார். இரவிலே இஷாவுக்கு பின்பாக திடீரென்று ஒரு சற்று சந்தேகம் பற்றிக் கொண்டது. ஒருவேளை அந்த முத்து வியாபாரி நாம் புறத்திலே நாம் தீர்மானித்ததை போன்று அவர் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அவரை போன்று நம்மை அல்லாஹ் ஆக்குவதிலே எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஒருவேளை நாம் புறத்திலே கண்ட தோற்றத்துக்கு மாத்திரமாக அவருடைய அந்தரங்கம் இருந்தால் என்ன செய்வது? அந்த இரவு நேரத்திலேயே அவரிடத்தில் புறப்பட்டு சென்றார். அந்த இரவு நேரத்திலேயே அந்த முத்து வியாபாரியிடத்தில் சென்று தன்னுடைய யதார்த்த கரையை எல்லாம் சொல்லி அவரிடத்தில் கேட்டு விடலாம் என்று போய் கடைசியாக சந்தித்து விட்டார். சந்தித்து விட்டு சொன்னார், இப்படி என் வாழ்க்கையில் அல்லல் பட்டு நெருக்கடிக்குள்ளாகி கஷ்ட ஜீவன் கடத்தி கொண்டிருக்கிறேன். இப்படி ஒரு நல்லடியாரை சந்தித்தேன். அவரிடத்தில் சொன்ன போது யாரேனும் ஒருவரை போன்று நான் உன்னை ஆக்கும்படி அல்லாஹ் இடத்தில் துஆ செய்கின்றேன், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உன்னை ஆக்கலாம், அப்படிப்பட்ட ஒருவரை பார்த்து வா என்று சொன்னார். யாரையோ தேடினேன், யாரும் கிடைக்கவில்லை. கடைசியாக உங்களைத்தான் நான் முடிவுக்கு வந்தேன். காரணம், உங்களை பற்றி எனக்கு கிடைத்த செய்திகள், நான் பார்த்த போது உங்களுடைய தோற்றம் அல்ஹம்துலில்லாஹ் நான் எதிர்பார்த்ததை விட மிக அற்புதமாக இருக்கிறது. லாபத்தையும் பொறுமையோடு கேட்டுக் கொண்டிருந்த அந்த முத்து வியாபாரி அவர் பேசி முடிக்க வரைக்கும் விட்டு பேசி முடித்ததற்கு பின்பாக நீண்ட ஒரு பெருமூச்சு விட்டார். கண்கள் இரண்டும் அப்படியே கண்ணீர் குளமாகின. தழுதழுத்த குரலில் சொன்னான். அந்த மனிதர் சொன்னார், சகோதரரே, என்னுடைய நிலை பரம வைரிக்கும் வரக்கூடாது, வேண்டாம். என்னுடைய நிலை பரம வைரிக்கும் கூட வர வேண்டும் என்று நாம் கேட்கக்கூடாது. அல்லாஹ் அதை விட்டும் பாதுகாக்க வேண்டும். அப்படி இவர் அதிர்ந்து போய்விட்டார். கண்டவர்களிலேயே இவர்தான் மிக பொருத்தமான மனிதர் என்று நாம் கருதினோம். இவர் சொல்லுகின்ற ஆரம்ப வார்த்தையை பார்த்தாலே கொலையை எல்லாம் தூக்குகின்ற வார்த்தையாக இருக்கிறது. என்ன என்று கவனமாக கேட்கின்றார். அவர் சொன்னார், என் வாழ்க்கையின் 20-30 ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த நினைவை, அந்த வாழ்க்கையை நான் நினைத்து பார்க்கின்றேன். அப்போது நான் 20க்கும் 25க்கும் இடைப்பட்ட அந்த பருவம். அல்லாஹ் என் வாழ்க்கையில் அருமையான ஒரு பெண்ணை, முழு லட்சணமான ஒரு பெண்ணை எனக்கு வாழ்க்கை துணையாக அல்லாஹ் ஆக்கி கொடுத்திருந்தான். அந்த நிலையில் ஒன்றித்த உள்ளத்தோடு சந்தோஷமாக நாங்கள் வாழ்க்கை நடத்தி வந்தோம். ஆனால் வாழ்க்கையில் சோதனை விளையாடியது. ஒரு நாள் என் மனைவி படுத்த படுக்கையாக சக்கராத்து நிலைக்கு சென்று விட்டாலோ என்று ஐயப்படுகின்ற அளவுக்கு படுத்த படுக்கையாக படுக்கையிலே இருந்தார். என்னால் அவருடைய நிலையை பார்த்து சகித்துக் கொள்ள முடியவில்லை, பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. படிப்படியாக அவருடைய நிலைகள், அசைவுகள் குறைந்து கொண்டே வருகிறது. அதை பார்க்க என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு கட்டத்தில் என்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் முகமாக என் மனைவியிடத்தில் சொன்னேன், உன் கண்ணுக்கு பின்பாக இனி எனக்கு வாழ்க்கை என்பது இல்லை, உன் கண்ணுக்கு பின்பாக இனி எனக்கு வாழ்க்கை என்பது இல்லை என்று நான் சொன்னேன். உண்மையில் என்னுடைய உள்ளுணர்வை நான் வெளிப்படுத்தினேன். ஆனால் என் மனைவி அந்த நிலையிலும் சொன்னால், எல்லா கணவன்மார்களும் சொல்வதை போன்று சொல்கிறீர்கள், சொல்லுங்கள். எல்லா கணவன்மார்களும் இப்படித்தான் மனைவி மரணப்படுக்கையில் இருக்கின்ற போது சொல்லுவார்கள். ஆனால் அடக்கி முடிந்த சூடு ஆறுவதற்கு முன்பாக அடுத்த திருமணத்திற்கு பெண் பார்க்க புறப்பட்டு விடுவார்கள். இதுதான் உலகத்து நியதி.
அந்த நியதியின் அடிப்படையில் தாங்கள் குறிப்பீர்கள், பரவாயில்லை என்று சொன்னார். ஆனால் இவரோ அப்படி சொல்லவில்லை. இவர் சொன்ன வார்த்தை யதார்த்தமானது அன்புக்குரியவர்களே. ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அருகாமையில் இருந்து அறைக்கு சென்றார். ஒரு ஆண்மகன் ஒரு இல்லறத்தோடு தன் வாழ்க்கை துணையோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனிடத்தில் பிரதானமாக இருக்க வேண்டியது என்னவோ அதை தன் உடலில் இருந்து துண்டித்து சொட்டுகின்ற இரத்தத்தோடு அந்த மனைவியின் கண் அருகாமையில் வந்து நிற்கின்றான். இப்போது நம்புவாயா என்று கேட்டான். அவள் துடித்து போய்விட்டாள். அவள் துடித்து போய்விட்டால் சொட்டுகின்ற இரத்தம், அந்த இரத்த கரையோ இரத்த கோலத்தோடு அவன் வந்து நிற்கின்ற அதை பார்த்துவிட்டு அவளால் ஒன்றும் சிந்திக்க முடியவில்லை. ஆனால் நடந்து விட்டது. ஆம், நடந்ததே. அத்தோடு அவளும் இறந்து அவளும் நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்தால் நலமாக இருந்திருக்கும். ஆனால் இது நடந்ததற்கு பின்பாக படிப்படியாக அவள் எழுந்து உட்கார ஆரம்பித்து விட்டாள். அவள் ஆரோக்கியம் பெற்று விட்டால், நல்ல விதமாக எழுந்து மருத்துவமனையில் இருந்து வந்து விட்டாள். சொன்னார், என் வீட்டிலே தாங்கள் பார்க்கிறீர்களை சிதறி கிடக்கின்ற முத்துக்களை போன்று ஒளிமயமான முகங்கள் என் மனைவி பெற்றெடுத்த பிள்ளைகள். ஆம், அவை அத்தனையும் என் மனைவி பெற்றெடுத்த பிள்ளைகள். ஆனால் தலையை தாழ்த்து கொண்டு சொன்னார், தாழ்த்தி கொண்டு சொன்னார், ஒரு பிள்ளை கூட நான் பெறவில்லை. இந்த நிலையில் என் வாழ்க்கை போய்க் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். சொல்லும் தோழரே, இந்த வாழ்க்கை உமக்கு வேண்டுமா என்று கேட்டார். அன்புக்குகளே, மாடி வீடு, செல்வம் கோடி கோடி, பணியாளர்கள் பல நூறு, சொத்து பத்துக்கள் குவிந்திருக்கின்றன. தோற்றத்தில் கண்ணியம், உருவமோ அமைதியின் உருவம், எல்லாமே இருக்கிறது. ஆனால் உள்ளின் உள்ளே சிந்தித்து பார்க்கின்ற போது நாள்தோறும் நடைபிணம், நாள்தோறும் நடைபிணமாக உலாவிக் கொண்டிருக்கின்றார். புரிந்து கொண்டார், இல்லை, காசிலோ பணத்திலோ வீட்டிலோ செல்வத்திலோ எதிரையுமே நிம்மதி இல்லை, உண்மையிலே நிம்மதி இல்லை என்பதை புரிந்து கொண்டு மறுநாள் காலையில் அந்த நல்லடியாரை சந்தித்த போது அந்த நல்லடியார் அந்த மனிதரை பார்த்து பரிகாசமான வகையில் தான் கேட்டார்கள், பார்த்து வந்து விட்டீரா பொருத்தமான நபரை? சொன்னார், இல்லை, அப்படி ஒருவருமே இல்லை உலகத்தில், ஒருவரும் அப்படி இல்லை உலகத்தில். அப்போது சொன்னார், இதுதான் நிலை, இதுதான் நிலை. இதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேணி நடக்கின்ற, அல்லாஹ்வுடைய நினைவோடு தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு வினாடியும் நகர்த்தி செல்லுகின்ற அந்த நிலையில் தான் அல்லாஹ் நிம்மதி இந்த உலகத்தில் வைத்திருக்கின்றான். இந்த உலகத்தில் அல்லாஹ் வேறு எதிலையுமே நிம்மதி வைக்கவில்லை. காசிலோ பணத்திலோ செல்வ மற்றும் உண்டான பட்டம் பதவிகளிலோ செல்வாக்கிலோ எதிலையுமே அல்லாஹ் வைக்கவில்லை என்பதை அதற்காகத்தான் நான் சொன்னேன். அன்புக்குள்ளே, இந்த உலகத்திலே அல்லாஹ் நிம்மதியோடு சில மனிதர்களை வாழ வைத்திருக்கின்றான். இந்த உலகத்தில் சிலரை பார்க்கிறோம், காசும் இல்லை பணமும் இல்லை, ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பற்று இருக்கிறது, ஈமானுடைய உறுதி இருக்கிறது, அல்லாஹ் மீது அளப்பரிய அன்பு இருக்கிறது. அவர்கள் இந்த பூமியில் நடமாடுகின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நிம்மதி, அல்லாஹு அக்பர், இந்த உலகத்தில் குபேர மன்னன், மாபெரும் சக்கரவர்த்தி, அவனுடைய கவலை அறியாத அந்த சின்ன இளவரசன், அவனிடத்தில் கூட அவர்களிடத்தில் இருக்கின்ற அந்த நிம்மதி பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முழுமையாக தங்கள் வாழ்க்கையில் எல்லா துறைகளிலேயும் பேணி நடக்கின்ற போது அந்த அல்லாஹுவின் நல்லடியார்களுக்கு அல்லாஹ் தருகின்ற நிம்மதி என்ற அந்த பரிசு மன்னாதி மன்னர்களும் இந்த உலகத்தில் கண்டதில்லை, இளவரசர்களும் இந்த உலகத்தில் அதை பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு நிம்மதியை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அதற்காக நீங்கள் நினைத்துவிடக் கூடாது, ஓஹோ அப்படி என்றால் இறை மார்க்கத்தில் நடக்கிற போது அல்லாஹ் எல்லா பாக்கியத்தையும் கொடுத்து விடுவானோ? இல்லை, அவர்களுக்கும் வாழ்க்கையில் நோய் வரும், அவர்கள் வீட்டிலேயும் மௌத்து நடக்கும், அவர்களுக்கும் வறுமை பிடித்து உழுக்கும், அவர்களுக்கும் வாழ்க்கையில் பல தடைகள் எதிர்ப்படும். இத்தனைக்கு பின்பாக அவர்கள் நிம்மதியில் மட்டும் எந்த குறையும் இருக்காது. அல்ஹம்துலில்லாஹ் என்று போய்கொண்டே இருப்பார்கள். யதார்த்தத்தை புரிந்த மக்கள்
எந்த ஒரு துன்பமும் அவருடைய வாழ்க்கையை எதிர்பட்டு குறுக்கிட்டு அமைதியை கெடுக்க மாட்டாது. அன்புக்குள்ளே ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். ஒரு சின்ன உதாரணம். டெல்லியிலே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி, ஷாஜஹான் மன்னருடைய காலத்திற்கு பின்பாக நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. அல்லாஹ்வின் ஒரு நல்லடியார், அல்லாஹ்வின் ஒரு நல்லடியார். டெல்லியை பொறுத்த மட்டில் தெரியும், சுட்டெரிக்கின்ற வெயில். கோடை என்று வந்துவிட்டால் சுட்டெரிக்கும் வெயில் கடுமையாக இருக்கும். அவரோ அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக தன்னை முழுக்க முழுக்க அர்ப்பணித்துக் கொண்டவர். ஆனால் அவருடைய நிலை எப்படி என்று சொன்னால், காலிலே போடுவதற்கு ஒரு செருப்பு கூட இல்லை. சுட்டெரிக்கும் வெயில் இருக்கின்ற அந்த டெல்லி மாநகரத்தில் வீதியில் நடக்கின்ற போது பாதத்திலே போட்டுக் கொள்ளுகின்ற ஒரு பாதனை இல்லை. தன் உள்ளின் உள்ளேயே ஒரு எண்ணம் இப்படி ஓடியது, நான் இப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்கு நல்லடியானாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இப்படியெல்லாம் நான் பேணுகிறேன். ஆனால் காலிலே போடுவதற்கு பொசுக்குகின்ற இந்த வெயில், சுட்டு பொசுக்குகின்ற இந்த வெயிலில் காலில் போடுவதற்கு ஒரு செருப்பு கூட இல்லாமல் அல்லாஹ் என்னை வைத்திருக்கிறானே என்பதை போன்ற ஒரு எண்ணம் ஓடியது. அன்புக்குள்ளே, இந்த எண்ணம் அநேகமாக ஒரு 11 மணிக்கு முன்பாக இருந்து வைத்துக் கொள்ளுங்கள். சரியாக லுஹர் தொழுகைக்கு நேரம் பாங்கு சொல்லப்படுகிறது. டெல்லிக்கு சென்று ஜாமியா மஸ்ஜிதை பார்த்தவர்களுக்கெல்லாம் தெரியும், 63 படிகளை வைத்து மன்னர் ஷாஜஹான் ஜாமியா மஸ்ஜிதை கட்டியிருக்கின்றார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்நாள் 63 ஆண்டுகள். 63வது படியில் மேலே ஏறுகின்ற போது செங்கோட்டையில் மன்னர் ஷாஜஹானுக்கு தாவூஸ் என்ற சிம்மாசனம் இருந்தது. மயில் வாகனம், மயில் பார்ப்பதற்கு மயில் போன்ற வடிவத்தில் அருமையான சிம்மாசனத்தை தயார் செய்து வைத்திருந்தார். எடுப்பான சிம்மாசனம். அதனுடைய உயரத்தை விட அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு செல்லுகின்ற மக்கள் கலட்டுகின்ற பாதனை, செருப்பு போடுகின்ற இடம் உயர்வாக இருக்க வேண்டும். ஷாஜஹான் கீழே அல்லாஹ்வுடைய அடியார்கள் கலட்டி வைக்கின்ற பாதனைகள் என் தலைக்கு மேலே தாவூஸ் என்ற அந்த என் சிம்மாசனத்திற்கு மேலே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் 63 படிகளுக்கு மேலே அல்லாஹ்வுடைய பள்ளியை அமைத்திருந்தார் ஷாஜஹான் மன்னர். அந்த நல்லடியார் அன்று பாங்கொலி கேட்டவுடன் லுஹர் தொழுகைக்காக வேண்டி ஜாமியா மஸ்ஜிதுக்கு போகின்றார். ஒவ்வொரு படியாக அடிமேல் அடிகெடுத்து வைத்து மேலே ஏறுகிறார். கடைசி படிகளை பார்க்கின்றார். இங்கிருந்து ஆரம்பத்தில் 2-3 படிகளை தாண்டுகிற போதே மேலே பார்க்கின்றார். பளிச்சென்ற ஒரு வாலிபன் முகம், பார்ப்பதற்கு வசீகரமான தோற்றம். அப்படி ஒரு தோற்றம், எடுப்பான ஒரு தோற்றம், பார்த்த மாத்திரத்தில் இழுக்கின்ற ஒரு தோற்றம். தன்னை வசீகரமான ஒரு இளைஞன் மேலே அமர்ந்திருப்பதை பார்க்கின்றார். என்ன காரணத்தால் அவர் இந்த படியிலே அமர்ந்திருக்கின்றார் என்று சிந்தித்துக் கொண்டு பார்த்து கொண்டே போகிறார். அன்புக்குள்ளே போய்கொண்டே இருக்கிறார். பார்த்தால் அவர் அமர்ந்திருக்கவில்லை. அமர்ந்திருப்பதை போன்று தெரிந்தது, அவர் அமர்ந்திருப்பதாக தெரியவில்லை. இன்னும் நெருங்குகிறார், இன்னும் நெருங்கினார். கடைசியாக வந்து விட்டார். பார்த்தால் அன்புக்குரியவர்களே, 2 கால்களும் பிறவியிலேயே அந்த வாலிபனுக்கு இல்லை. நின்று கொண்டுதான் இருக்கிறான். அரை உடலோடு அவன் குத்திட்டு இருக்கின்றான். இரவல் கேட்பதற்காக, யாசகம் கேட்பதற்காக 2 கால்கள் இல்லாத, பிறவியிலேயே இல்லாத நிலையில் அவன் அரை கட்டை உடலை போன்று குத்தி நிற்க வைக்கப்பட்ட குத்துக்கல்லை போன்று அவன் நின்று கொண்டிருக்கிறான். இதை பார்த்த அடுத்த வினாடி போய் சுஜூதிலே கீழே விழுந்தார். யா அல்லாஹ், காலிலே போடுவதற்கு செருப்பு இல்லை என்று உன்னிடத்தில் முறையிட்டேனே ரப்பே, கால் இல்லாமல் படைத்திருக்கின்றாயே ரப்பே, இத்தனை அருமையான முகத்தை கொடுத்து கால் இல்லாமல் படைத்திருக்கிறாயே ரப்பே, எனக்கு காலை கொடுத்திருக்கிறாயே, செருப்புத்தானே எனக்கு இல்லை ரப்பே, நான் தவறாக நினைத்து விட்டேன், அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று அதே இடத்தில் சுஜூதிலே கீழே விடுகின்றார். அன்புக்குள்ளே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலக விஷயத்தில் உங்களை விட கீழே இருப்பவர்களை பாருங்கள், உலக விஷயத்தில் உங்களை விட தாழ்ந்தவர்களை பாருங்கள், அப்போதுதான் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற நிஅமத்தினுடைய அருமை புரியும். நன்றி உள்ளவர்களாக நீங்கள் உலகத்தில் வாழ முடியும். வீட்டிலே நோய் என்று அலறுகிறீர்களா?
சென்று பாருங்கள், மருத்துவமனையில் அணு அணுவாக நெருப்பிலிடப்பட்ட புழுவை போன்று துடித்துக் கொண்டிருக்கிறான் அங்கே இன்னொரு மனிதன். அந்த நோய் அல்லாஹ் நமக்கு தரவில்லை. இன்னொருவரை பார்க்கிறோம், 40 நாட்கள் 50 நாட்கள் ஒரு வினாடி கூட கண் மூடவில்லை. கண் மூடாமல் நோயால் துடித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் எனக்கு வயிற்று வலியைத்தானே கொடுத்தான், ஒரு சின்ன தலைவலியைத்தானே கொடுத்தான், அது போன்ற வழியை அல்லாஹ் எனக்கு தரவில்லையே என்று நாம் நினைத்தால் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆரோக்கியத்தை, அந்த நியாமத்தை நாம் புரிய முடியும். இன்னும் சிலரை பார்க்கிறோம், வீடுகள் இருக்கின்றன, ஆனால் ஒரே புலம்பல், எப்போது பார்த்தாலும் ஒரே புலம்பல். காரணம் என்ன? வீட்டை இடித்து கட்டிவிட்டு, இந்த வீட்டை இடித்து விட்டு கட்டுவதற்கு இன்னும் காலம் வரவில்லையே. அவர்கள் சென்று பார்க்க வேண்டும். சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டிலே ஒண்டி இருக்கின்றவர்கள் என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சிலர் வாடகை வீடு கூட இல்லாமல் வேறு இடத்தில் ஒண்டி இருக்கின்றார்களே, முசாஃபிர் கானாக்களில் நாடோடிகளை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. மழை பொழிந்தால் விடிய விடிய குத்துக்கால் வைத்துக் கொண்டு அமர்ந்திருப்பார்கள். இடி இடித்தால் ஈரலை கையிலே அள்ளி பிடித்துக் கொண்டு அமர்ந்திருப்பார்கள். பெற்ற பிள்ளைகளையும் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு அப்படியே அமர்ந்திருப்பார்கள். அவர்களை பார்த்தால் புரியும், அல்லாஹ் நமக்கென்று ஒரு சொந்த வீட்டையும் கொடுத்து, ஏதோ பரவாயில்லை ஒரு பழைய கட்டிடத்தையும் அல்லாஹ் கொடுத்தானே, புது கட்டிடம் இல்லை என்று தானே நாம் ஏங்குகிறோம். இதை கொடுத்தது அதையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அல்லாஹ் செய்திருக்கின்ற ஞாபகத்து எத்தனை பெரிய ஞாபகத்து. அன்புக்குறளே, உலகம் என்று வருகிற போது கீழுள்ள மக்களை பார்க்க வேண்டும். பார்த்தால் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கின்ற அருட்பாக்கியத்தினுடைய ஞாபகத்தினுடைய தரத்தை நாம் புரிந்து அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆனால் மறுமை என்று வந்துவிட்டால், வணக்கம் என்று வந்துவிட்டால், நம்மை விட தரத்தில் உயர்ந்தவர்களை பார்க்க வேண்டும். அவர்களை பார்த்து, யா அல்லாஹ் நான் இன்னும் அந்த நிலைக்கு வரவில்லையே, யா அல்லாஹ் என்னை மாற்றி என்று அல்லாஹ் இடத்தில் கெஞ்ச வேண்டும். ஒருவர் ஐவேளை மட்டும் தொழுகின்றார், ஐவேளை ஜமாஅத்தாக தொழுகின்றார். அவர் யாரை பார்க்க வேண்டும்? ஐவேளை ஜமாஅத்தாக தொழுததோடு தஹஜ்ஜத் தொழுகையையும் விடாமல் தொழுது வருகிறார். அவரை பார்க்க வேண்டும். யா அல்லாஹ் நான் வெறுமனே ஐவேளை தானே தொழுகின்றேன், அவரோ இரவு காலத்த ஹஜ்ஜத்தையும் தவறாமல் பேணி வருகின்றாரே, யா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடு, இந்த நிலையில் இருக்கின்ற என்னை மன்னித்து விடு என்று தன்னுடைய நிலையை தாழ்வாக கருதி தான் உயர வேண்டும் என்று அல்லாஹ் இடத்தில் கெஞ்சி கேட்பார். அல்லாஹ்வின் அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான போதனைகளை இந்த உம்மத்துக்கு நிம்மதியாக வாழ்வதற்கு, அமைதியோடு சாந்தத்தோடு வாழ்வதற்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போதனைகள் அன்புக்குகளே உண்மையான நிம்மதியை நமக்கு பெற்றுத் தரக்கூடியவை. அந்த நல்லடியார் கடைசியாக சொல்லி அனுப்பினார், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கையில் எடுத்துக்கொள். உனக்கு நோய் வந்தாலும் சரி, வறுமை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் நிம்மதி மட்டும் அணுவும் குறையாது, சென்று வா என்று வழி அனுப்பி வைத்தார். அன்புக்குகளே, இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறைகளை சொல்லி காட்டுகின்றான். என்ன சொல்லுகின்றான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான், அல்லதீன ஆமனூ வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி இருக்கின்றார்களே இறை நம்பிக்கையாளர்கள், அவர்களுடைய உள்ளங்கள் பிதிக்ரில்லாஹ் அல்லாஹ்வுடைய நினைவு திக்ரை கொண்டு நிம்மதி பெறும் என்று சொன்னதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அடுத்து அல்லாஹ் ஒரு அழுத்தம் கொடுக்கின்றான். அலா தெரிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹ் அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான், அல்லாஹ்வுடைய நினைவோடு கூடிய வாழ்க்கையை கொண்டுதான் தத்மஇன்னுல் குலூப் மனித மனங்கள் நிம்மதி பெறும். இந்த நிலையில் தான் அல்லாஹ் மனித மனங்களை படைத்திருக்கின்றான். கோடி கோடியாக இருந்தாலும் தூக்கம் வராமல் படுக்கையிலே புரளுகின்றவர்களை பார்க்கலாம். கோடி கோடியாக இருக்கிறது, நாள்தோறும் தூக்க மருந்தை போட்டுவிட்டு உலாவுகின்றவர்களை பார்க்கின்றோம். அன்புக்குள்ளே காசிலே இல்லை, பணத்திலே இல்லை, உலகத்தின் எந்த வளத்திலேயும் இல்லை, அல்லாஹ்வுடைய நினைவோடு கூடிய வாழ்க்கையில் தான் உலகத்தில் நிம்மதி என்பது இருக்கிறது. இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகின்றான். அந்த இறை நினைவோடு கூடிய வாழ்க்கைக்கு மறுபெயர் தான் திக்ரோடு கூடிய வாழ்க்கை.
திக்ரோடு கூடிய வாழ்க்கை, நாளிலே செய்கின்ற திக்ராகட்டும், ஓதுகின்ற குர்ஆன் ஆகட்டும், தொழுகின்ற தொழுகையாகட்டும், அல்லது அல்லாஹ்வின் கட்டளைகளை செயல்படுத்தி அல்லாஹ்வின் தடைகளை விட்டு ஒதுங்கி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்ற உணர்வோடு நகர்த்தி செல்லுகின்ற வாழ்க்கையாக இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய திக்ரில் தான் நிம்மதி இருக்கிறது. அடுத்த அன்புக்குள்ளே இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். திக்ருடைய மேன்மையை புரிவதற்காக இன்னொரு செய்தி. நம்மை பற்றி நாம் பிரியத்தோடு ஒருவனை நேசிக்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நண்பன், நண்பர்களிலே அப்படியும் சில நண்பர்கள் மனமாற என்னை நண்பனாக ஏற்றுக்கொள்ள மாட்டானா என்று இவன் ஏங்கிக் கொண்டிருப்பான். அவனோ நண்பனாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஒரு கட்டம் இவன் மீது அலாதியான அன்போடு மஹப்பத்தோடு அவன் நேசிக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த செய்தி இவனுக்கு தெரிந்து விட்டால் அப்படியே பூரித்து போய்விடுவான். ஆனந்தம். ஒரு சாதாரண சக மனிதன், ஒரு சாதாரண சக மனிதன் நல்லொழுக்கத்தில் இருக்கின்றான் என்ற ஒரு காரணத்திற்காக அவன் என்னை நேசிக்க கூடாதா, பண்பாட்டில் சிறந்த ஒரு மனிதன் என்னை நேசிக்க கூடாதா என்று ஆசைப்பட்டான். ஒரு கட்டத்தில் அவன் தன்னை நினைத்து பார்த்து நேசிக்கின்றான் என்று வருகிற போது குழந்தாயுதம் அடைகின்றான். இதைவிட தரத்தில் உயர்ந்தவர்கள், சமுதாயத்தின் தலைவர்கள், ஒரு நாடாளுகின்ற ஆளுநர், ஒரு ஜனாதிபதி ஒருவரை நேசிக்கின்றார் அல்லது ஒருவரை நினைத்து பார்க்கிறார் என்று சொன்னால் அப்படியே இவர் பொங்கி பூரித்து போய்விடுவார். ஜனாதிபதியே என்னை பற்றி பேசினாரா, பிரதமரே என்னை பற்றி அங்கே சபையிலே பேசிக் கொண்டிருந்தாரா? சுப்ஹானல்லாஹ். அவர் பேசிய காரணத்தால் ஒரு பைசாவுக்கு இவருக்கு புண்ணியம் இல்லை. இந்தியாவின் ஜனாதிபதியோ இந்தியாவின் பிரதமரோ ஒரு சாதாரண ஒரு குடிமகனை பற்றி நினைவுபடுத்தி பேசிவிட்ட காரணத்தால் இவனுக்கு என்ன கிடைக்கப் போகிறது? ஒன்றும் கிடைக்காது. ஆனாலும் ஜனாதிபதியே என்னை பற்றி பேசினாரா, பிரதமரே என்னை பற்றி பேசினாரா, முதல்வரே என்னை அங்கே உச்சரித்தாரா என்று கேட்கின்ற போது என்னவோ கிடைத்து விட்டதை போன்று மனிதன் நினைக்கின்றான். ஆனால் அன்புக்குரியவர்களே, நாடு நகரங்களுக்கெல்லாம் அகில உலகத்திற்கும் பிரபஞ்சம் முழுவதற்கும் படைத்த நாயன் அல்லாஹ் ஒரு மனிதனை நினைத்து பார்க்கின்றான். அல்லாஹ் ஒரு மனிதனை நினைத்து பார்க்கிறான் என்று சொன்னால் இது சாதாரணமானதல்ல. யாரை அல்லாஹ் நினைத்து பார்க்கிறான்? அல்லாஹ் அருள்மறையில் குறிப்பிடுகின்றான், ஃபத்குரூனி அத்குருக்கும், என்னை நீங்கள் திக்ர் செய்யுங்கள், நினைவு கூறுங்கள், உங்களை நான் நினைத்து பார்க்கின்றேன். அன்புக்குள்ளே, அல்லாஹுவை நாம் திக்ர் செய்து நினைத்து பார்த்தால் அகிலத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ், ஈருலகத்துக்கும் எஜமான் அல்லாஹ் அற்ப படைப்பாகிய நம்மை நினைத்து பார்க்கிறான், மாற்று தருகிறான். நீங்கள் என்னை நினைத்தால் உங்களை நான் நினைப்பேன். நாம் நினைத்தால் வெறுமனே நினைப்பு. அல்லாஹ் நம்மை நினைத்தால் என்ன பொருள்? நமது பாவங்களை அழிப்பான், நமது நெருக்கடிகளை தீர்த்து போக்குவான், நமது தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பான். அல்லாஹ் நினைத்தால் அதற்கு பொருள் அப்படித்தான். நாம் நினைக்கும் நினைப்பு வேறு, அல்லாஹ் நம்மை நினைத்தால் அதற்கு அர்த்தம் வேறு. அடுத்து சொன்னான் அல்லாஹ், வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், எனக்கு நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள், நன்றி கெட்டவர்களாக நீங்கள் நடக்க வேண்டாம். இதே செய்தியை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கொஞ்சம் விரிவாக சொன்னார்கள். அல்லாஹ், நாம் அல்லாஹுவை திக்ர் செய்யும் போது நம்மை அல்லாஹ் நினைத்து பார்க்கின்றான் என்ற இந்த செய்தியை இன்னும் கொஞ்சம் விரிவான முறையில் பெருமானார் சொன்னார்கள். அல்லாஹ்வின் அருள் தூதர் என்ன சொன்னார்கள்? பெருமானார் சொன்னார்கள், ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், யகூலுல்லாஹு தஆலா, ஹதீஸே குதுஸியில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அன இன்த வன்னி அப்தி பி, நான் என் அடியான் என்னை குறித்து எப்படி நினைக்கின்றானோ அதற்கு ஏற்ற முறையில் நடந்து கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் விஷயத்தில் நாம் எப்படி எண்ணுகிறோமோ அதே விதமாகத்தான் அல்லாஹ் நம்மிடத்தில் நடந்து கொள்கிறான். தமிழிலே சொல்லுவார்கள், எண்ணம் போல் வாழ்வு, மனம் போல் மாங்கல்யம். ஆம், ஒருவன் என்ன எண்ணத்தை எண்ணிக்கொண்டிருக்கின்றானோ அந்த எண்ணத்திற்கு ஏற்ற முறையில் தான் அவனுடைய வாழ்க்கை அமையும். அதே போன்று ஒரு பெண்ணை பொறுத்த மட்டில்
தன் வாழ்க்கை துணை எப்படி அமையும் என்று கருதுகின்றாளோ, நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ, உறுதியாக நம்புகிறாளோ, அதே போன்ற வாழ்க்கை துணையைத்தான் அல்லாஹ் அவளுக்கு அமைத்துக் கொடுப்பான். குணத்தில் சிறந்தவன், பெருந்தன்மை மிக்கவன், உயர்ந்த பண்பாளன், மார்க்க பற்றுள்ளவன், அல்லாஹ் எனக்கு வாழ்க்கை துணையாக அமைத்துக் கொடுப்பான் என்று ஒரு பெண் உறுதியாக நம்பினால் பெரும்பாலும் அல்லாஹ் அப்படிப்பட்ட வாழ்க்கை துணையைத்தான் அவளுக்கு அமைத்துக் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய நியதி. இன்னொருத்தி அவன் சேரப்போகிறானோ யாரு கண்டார் என்ற நிலையில், என்ற போக்கில் அவள் நினைத்தாள் என்று சொன்னால் அவள் எப்படி நினைத்தாலோ அதற்கு தக்கதான் சேரும். வாழ்நாள் முழுவதும் சோக விளையாட்டு, வாழ்நாள் முழுவதும் மரண விளையாட்டு என்பதை போன்று கடைசி வரைக்கும் கீரியும் பாம்புமாக கூட சில போது இருக்கலாம். அன்புக்குள்ளே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹதீஸே குத்ஸியிலே குறிப்புதான், என் அடியான் என்னை குறித்து எப்படி நினைக்கின்றானோ அதற்கு ஏற்ற முறையில் தான் நான் அவனிடத்தில் நடந்து கொள்கிறேன். அன்புக்குள்ளே ஒரு மனிதன் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றான். ஆனால் அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை, அல்லாஹ் என்னை எப்படியும் இந்த நோயில் இருந்து மீட்டெடுத்து 4 பேரை கொண்டு அல்லாஹ் என்னை ஆரோக்கியத்தோடு வாழ வைப்பான் என்ற உறுதி, குன்றா உறுதி நெஞ்சத்தில் வேர்பிடித்து ஆழமாக இருந்தால், எத்தனை கைவிடப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, அவனும் ஒரு நாள் அந்த நோயில் இருந்து விடுபட்டு சக மனிதர்களை கொண்டு உலாவுவான். ஆனால் இன்னொரு மனிதன் சாதாரணமான நோய் தாக்கு, நான் எங்கே இழப்போகிறேன், அல்லாஹ் என்னை எங்கே காப்பாற்ற போகிறான், என் தலையோடு போகிற நோய் எனக்கு வந்து விட்டது என்று நினைக்கிறாயா? அப்படித்தான் உன் தலையோடு தான் போய் முடியும். இன்னொரு மனிதன், அல்லாஹ் என்னையும் வளமான வாழ்க்கை வாழ வைப்பான், இந்த வறுமை, இந்த மிடுமை, இந்த நெருக்கடி அத்தனையும் போய்விடும், ஒரு நாள் என் வாழ்க்கையில் செழிப்பான வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கு தருவான், நிச்சயமாக தருவான் என்று உறுதி, அசைக்க முடியாத உறுதி நெஞ்சத்தில் இருந்தால் அந்த செழிப்பான வாழ்க்கையை நீ பார்த்து விட்டுத்தான் உலகத்தை விட்டு போவாய். அல்லாஹ் உனக்கு ஒரு செழிப்பான வாழ்க்கை கொடுக்காமல் உலகத்தை விட்டு அல்லாஹ் உன்னை கைப்பற்ற மாட்டான். அதே நிலையில் இன்னொரு மனிதன், அல்லாஹ் எல்லா வளத்தையும் கொடுத்திருக்கின்றான், ஆனால் நெஞ்சத்துக்குள் ஓடுகின்ற எண்ணம் எங்கே எங்கே இது எத்தனை நாட்களுக்கோ, இது எத்தனை நாட்களுக்கோ என்று சொன்னால், உன் நாட்கள் எண்ணப்படுகின்றன. செல்வத்துக்கும் உனக்கு மத்தியில் உண்டான உறவு, அந்த நாட்கள் எண்ணப்படுகின்றன. ஒரு நேரம் வரும், நீயும் கொடி போட்டு ஆண்ட பரம்பரை இப்போது தெருவில் நடக்கிறார்கள் என்பதை போன்று அவனும் அந்த நிலைக்கு வந்து நிற்பான். அன்புக்குள்ளே சொல்லிக்கொண்டே போகலாம். நானும் இந்த கெட்ட பழக்கங்களில் இருந்து விடுபட்டு, தீய நண்பர்களின் சகவாசத்தில் இருந்து விடுபட்டு, மார்க்க பத்தை கையில் எடுத்து நானும் ஒரு வாய்மையான முஃமினாக இந்த உலகத்தில் வாழுவேன், அல்லாஹ் என்னை வாழ வைப்பான், நல்லோர்களின் சகவாசத்தை அல்லாஹ் எனக்கு தருவான் என்ற உறுதி, குன்றா உறுதியோடு அந்த உறுதியை நடைமுறைப்படுத்துவதற்காக தன்னால் முடிந்த முயற்சிகளை ஒருவன் எடுத்துக்கொண்டு முன்னேறுகின்றான் என்று சொன்னால், வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் சமுதாயத்தால் சுட்டிக்காட்டப்படுகின்ற முன்மாதிரி மனிதனாக அந்த மனிதன் ஒரு காலத்தில் மிளிர்வான். நானெல்லாம் கைவிடப்பட்ட தருதலையின் கூட்டத்தில் உள்ளவன், நான் என் கடைசி வரைக்கும் இப்படித்தான் என்று ஒருவன் தன்னை குறித்து நினைத்தால் அவன் அந்த தருதலை கூட்டத்தில் தான் கடைசி வரைக்கும் இருப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகின்ற செய்தி, அன இந்த லத்னி பி அப்தி, என் அடியான் என்னை குறித்து என்ன கருதுகின்றானோ அந்த எண்ணத்திற்கு ஏற்ற முறையில் தான் அவனிடத்தில் நான் நடந்து கொள்கிறேன். இது அல்லாஹ் தருகின்ற முதல் செய்தி. அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், அன மஅஹு இதா தக்கரணி, என் அடியான் என்னை நினைவு கூர்ந்தால் நான் அவனோடு இருக்கின்றேன். நாம் வெகு தூரத்தில் நினைக்க வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ் 7 வானத்திற்கு அப்பால் எங்கோ இருக்கிறான் என்ற மன உணர்வு நமக்கு தேவையில்லை. நாம் உச்சரிக்கின்ற வார்த்தையின் போது நமது காதுக்கு அருகாமையில் நம் வாயிலிருந்து வெளிப்படுகின்ற வார்த்தை
அந்த வார்த்தையை விட அதிக நெருக்கமாக அல்லாஹ் இருக்கிறான் என்ற உணர்வோடு நாம் திக்ர் செய்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். ஆம், ஞானத்தால், இல்மால், குதிரத்து என்ற வல்லமையால் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு அடியான் என்னை தனியாக நினைவு கூர்ந்தால் நானும் அவனை தனியாக நினைவு கூறுகிறேன். ஒரு அடியான் தனியாக தன்னந்தனியாக இருந்து கொண்டு என்னை நினைத்து பார்த்தால் நானும் அவனை தன்னந்தனியாக நினைத்து பார்க்கின்றேன். அதற்கு மாற்றமாக ஒரு கூட்டத்தில் அமர்ந்து அவன் என்னை நினைவு கூர்ந்தார். அன்புக்குள்ளே, இப்போது நாம் ஒரு கூட்டம், நாம் இங்கே செய்தி சொல்கிறோம், அல்லாஹுவை பற்றிய செய்தி, அல்லாஹ் இப்படி சொல்லுகின்றான் என்ற செய்தியை இந்த திருக்கூட்டத்திற்கு முன்பாக நினைவூட்டப்படுகிறது. இதே வினாடி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே இதைவிட சிறந்த கூட்டம் மலாயிகத்துல் முகர்ரபீன், அல்லாஹ்வுடைய அர்ஷ் என்ற சிம்மாசனத்தை சுமக்கின்ற ஹமலத்துல் அர்ஷ், அர்ஷை சுமக்கின்ற மலக்குகள், மலாயிகத்துல் முகர்ரபீன் நெருக்கமான மலக்குகள் என்ற அந்த திருக்கூட்டத்திற்கு முன்பாக அல்லாஹ் நம்மை நினைவூட்டுகின்றான், நம்மை ஞாபகப்படுத்துகின்றான். நீங்கள் தனியாக நினைத்தால் நான் உங்களை தனியாக நினைப்பேன். ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் நீங்கள் என்னை நினைத்தால் இதைவிட சிறந்த ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் உங்களை நான் நினைத்து பார்ப்பேன். அன்புக்குள்ளே, படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மளை நினைத்து பார்க்கிறான் என்று சொன்னால் அதை விட நம்முடைய வாழ்நாளில் நாம் தர வேண்டிய பாக்கியம் என்ன இருக்கிறது? அதை நினைத்துக் கொண்டே உண்ணாமல், உறங்காமல், ஊனமில்லாமல், ஏதுமில்லாமல் அந்த நினைவிலேயே காலம் கழிக்க முடியும். என் ரப்பு என்னை நினைத்து பார்க்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். என் ரப்பு என்னை நினைத்து பார்க்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் என்ற உணர்வு ஒருத்தனுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் உணவையும் மறந்துவிட்டு, குடிப்பையும் மறந்துவிட்டு அல்லாஹ்வுடைய திக்ரிலேயே அப்படியே மூழ்கி போய்விடுவான். உணர்விழந்தவனாக, அதற்குள்ளே மெய்மறந்தவனாக ஆழத்துக்கு சென்று விடுவான். அன்புக்குள்ளே, இன்னும் ஒருபடி மேலே பார்க்கிறோம். அல்லாஹ் மலாயிகத்துமார்களுக்கு மத்தியில் நம்மை நினைவு கூறுவது மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனால் நம்மை அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசுகின்றான். அதற்கு ஒரு ஹதீஸை பார்க்கின்றோம். ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. ஹதரத் அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகிறார்கள், خرج معاوية على حلقة في المسجد. பள்ளிவாசலில் நாங்கள் ஒரு கூட்டமாக அமர்ந்திருந்தோம். அவரவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யும் முகமாக, மார்க்க ஞானங்களை பரிமாறிக்கொள்ளும் முகமாக நாங்கள் ஒரு கூட்டமாக அமர்ந்து அல்லாஹுவை நினைவு கூர்ந்து கொண்டிருந்தோம், அல்லாஹுவை திக்ர் செய்து கொண்டிருந்தோம், மார்க்க விளக்கங்களை பரிமாறிக் கொண்டிருந்தோம். அப்போது அன்றைய கலீஃபா ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் 5வது கலீஃபா, சித்தியக்குல் அக்பர், ஃபாரூக்குல் ஆலம், உஸ்மானே தின்னுரைன், அலியே கர்ரார் அவர்களுக்கு பின்பாக 6 மாத காலம் ஹதரத் ஹசன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருந்தார்கள். அவர்களுக்கு பின்பாக ஏகபோக இஸ்லாமிய நாட்டின் ஏகபோக கலீஃபாவாக, அமீருல் முஃமினீனாக 40 ஆண்டுகள் இருந்தார்கள் ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த கலீஃபா பள்ளிவாசலுக்கு வருகிற போது இப்படி ஒரு கூட்டத்தை பார்த்தார்கள். பார்த்துவிட்டு கேட்டார்கள், ஃபகால மா அஜ்லஸக்கும், என்ன காரணத்தால் இப்படி நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள்? அவர்கள் சொல்வார்கள், காலு ஜலஸ்னா நதுகுருல்லாஹ், அல்லாஹுவை நினைவு கூறும் முகமாக, அல்லாஹுவை திக்ர் செய்யும் முகமாக நாங்கள் இங்கே இப்படி அமர்ந்திருக்கின்றோம். உடனே கலீஃபா கேட்டார்கள், கால அல்லாஹி மா அஜ்லஸக்கும் இல்லாதாக்கே, அல்லாஹ் மீது ஆணையாக கேட்கின்றேன், அதுதான் உங்களை இங்கே அமர வைத்ததுதா? அந்த அல்லாஹ்வுடைய திக்ர் தான் உங்களை இங்கே அமர வைத்ததா? வேறு ஒன்று இல்லையா? அல்லாஹ் மீது ஆணையிட்டு கேட்கின்றேன், சொல்லுங்கள் என்றார்கள். கூடியிருந்தவர்கள் சொன்னார்கள், அல்லாஹி மா ஜலஸனா கைருஹு, அதை தவிர்த்து வேறு எதுவும் எங்களை இங்கே அமர வைக்கவில்லை, அல்லாஹ்வுடைய திக்ர் தான் எங்களை இங்கே அமர வைத்தது. அப்போது கால கலீஃபா சொன்னார்கள், அம்மா இன்னி லம் அத்தஹ்லிஃபுக்கும் துஹமத்தன் லக்கும், தோழர்களே
அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுங்கள், இது உண்மையா என்று கேட்டேனே. அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கின்றேன், உங்கள் மீது சந்தேகம் கொண்டு அந்த வார்த்தையை நான் கேட்கவில்லை. நீங்கள் பொய் சொல்லுவீர்கள், இது உண்மையா பொய்யா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் ஆணையிட்டு கேட்கவில்லை. அப்படி என்றால் எதற்காக வேண்டி ஆணையிட்டு கேட்டார்கள்? சொன்னார்கள், மாக்கான அஹதுன் பிமன்சிலத்தி மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகல்ல அன்ஹு ஹதீஸம் மின்னி. கலீஃபா சொன்னார்கள், தோழர்களே, என்னை போன்று உங்களில் யாரும் அல்லாஹ்வின் அருள் தூதருக்கு அத்தனை நெருக்கமாக தன்னுடைய ஹயாத்திலே இருந்திருக்க முடியாது. உண்மையும் அதுதான். ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சாதாரணமான நபர் அல்ல, காத்திபுல் வஹி. பெருமானாருக்கு ஜிப்ரீல் கொண்டு வந்து வஹியை சொல்ல சொல்ல உடனே பெருமானார் வஹி இறங்கி முடிந்தவுடன் காத்திபுல் வஹி என்ற எழுத்தாளர்களை அழைப்பார்கள். அழைத்து சொல்வார்கள், இந்த வஹியை, இந்த ஆயத்தை குர்ஆனில் இந்த வசனத்தில் இந்த இடத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள், எழுதிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். ஏறத்தாழ 40 வஹியை எழுதுகின்ற எழுத்தாளர்கள் இருந்தார்கள். 40 பேர்களில் குறிப்பிடத்தகுந்த ஒரு நபர் ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அது மட்டுமல்ல, இன்னும் நெருக்கம், பெருமானாருடைய மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் உடன்பிறந்த சகோதரர் தான் ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. ஆகவே உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு அடிக்கடி செல்லுவார்கள். பெருமானார் மனைவி வீட்டுக்கு வருவார்கள். சொல்ல போனால், நமது பாணியில் சொன்னால், மனைவியின் சகோதரர் மச்சினன் என்ற அடிப்படையில் கூட நாம் சொல்லலாம். அந்த அடிப்படையில் நெருக்கமாக, உறவு நெருக்கம் என்ற அடிப்படையில் உரிமையோடு பெருமானாருக்கு அணுக்கமாக இருந்து வந்தார்கள். மற்றவர்கள் பெருமானாருடைய வாய்மொழியை கேட்டு நெஞ்சத்தில் பாதுகாக்கின்ற அந்த வாக்கியத்தை விட இவர்களுக்கு அதிகமாகவே வாய்ப்பு கிடைத்தது. இத்தனைக்கு பின்பாக சொன்னார்கள், எனக்கு நெருக்கமாக உங்களில் யாரும் இருந்திருக்க முடியாது. அதே சமயத்தில் அக்கல்ல அன்ஹு ஹதீஸம் மின்னி, அல்லாஹ்வின் அருள் தூதர் சொன்னதாக ஹதீஸ் அறிவிக்கின்ற விஷயத்தில் என்னை விட குறைவான செய்தி அறிவித்தவர் உங்களில் யாரும் இருக்க முடியாது. நான் தான் பெருமானார் சொன்னதாக ஹதீசுகளை மிக குறைவான முறையில் அறிவித்திருக்கின்றேன். என்ன பொருள்? அன்புக்குள்ளே, பெருமானார் சொன்னார்கள் என்று சொல்ல ஆரம்பித்தால் 1000 செய்திகளை சொல்ல முடியும். ஆனால் அல்லாஹ்வின் அச்சம் நாவிலே தடை போடுகிறது. என்ன அச்சம்? என்ன அச்சம்? பெருமானார் சொன்னார்கள், மன் கதிப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். நான் சொல்லாத ஒன்றை நான் சொன்னதாக சொன்னால் அவன் தன் இருப்பிடத்தை நரகத்தில் முன்பதிவு செய்து கொள்ளட்டும். நஊது பில்லாஹ். அன்புக்குள்ளே, எத்தனை நல்ல செய்தியாக இருக்கட்டும், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் என்று திட்டவட்டமாக தீர்க்கமாக தெரிந்தால் தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். நல்ல செய்தி தானே, பெருமானார் சொன்னதாக பெருமானாரோடு முடிச்சு போட்டு சொன்னால் என்ன வந்துவிடப் போகுது என்று எந்த ஒரு செய்தியையும் சொல்வதற்கு இந்த உம்மத்தில் யாருக்கும் அனுமதி இல்லை. அப்படி ஒருவர் சொன்னால் பெருமானார் அவருடைய நிலையை சொன்னார்கள், அவர் தன் இருப்பிடத்தை நரகத்தில் முன்பதிவு செய்து கொள்ளட்டும். நஊது பில்லாஹ். அன்புக்குள்ளே, இந்த செய்தி, இந்த எச்சரிக்கை வார்த்தை சஹாபாக்களுடைய உள்ளத்தை ஆட்டி படைத்தது. அதனால் தான் பார்க்கிறோம், பல்லாயிரக்கணக்கான ஹதீசுகள் தெரியும் என்று இருந்தும் பெருமானார் சொன்னார்கள் என்று சொல்வதற்கு சஹாபாக்கள் நடுங்குவார்கள். எங்கே பெருமானார் சொன்னதை விட ஒரு வார்த்தை கூட்டி, ஒரு வார்த்தை குறைத்து, கொஞ்சம் திரித்து அறியாமல் என் வாயில் வந்து விடுமோ? அப்படி வந்துவிட்டால் அல்லாஹ்வின் அருள் தூதர் சொல்லாத ஒன்றை சொல்லிவிட்டேன் என்ற நிலைக்கு நான் ஆளாகி விடுவேனோ என்ற அச்சம் அவர்களை கதிகலங்க வைத்தது. ஒரு நாள் பார்த்தால் சித்தீக்குல் அக்பர் ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு படுக்கையிலே உறக்கம் பற்றாமல் புரண்டு புரண்டு படுக்கின்றார்கள். புரண்டு புரண்டு படுக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், தந்தையே, என்ன காரணத்தால் இப்படி உறக்கம் பற்றாமல் புரண்டு புரண்டு படுக்கின்றீர்கள்? நெடுநேரத்திற்கு பின்பாக எழுந்தார்கள். வீட்டில் எதையோ போய் தேடி எடுத்தார்கள். ஏறத்தாழ 500 ஹதீசுகளை பதிவு செய்திருந்தார்கள். நெருப்பிட்டு கொளுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய அருள் தூதருடைய பொன்மொழிகளை கொளுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலா? இல்லை. எங்கே பெருமானார் சொல்லாத ஒரு செய்தியை சொன்னார்கள் என்று நான் அதற்குள்ளே பதிவு செய்திருந்தால்
நான் அதற்குள்ளே பதிவு செய்திருந்தால் என் கண்ணுக்கு பின்பாக கியாமத்து வரைக்கும் அபூபக்கர் பெருமானார் சொன்னதாக இப்படி ஒரு செய்தியை சொன்னார் என்ற ஒரு பிழை கியாமத்து நாள் வரைக்கும் தொடருமே. அந்த அச்சம் இரவு முழுவதும் படுக்கையில் உறங்க முடியாமல் அவர்களை புரட்டி எடுக்கிறது. அடுத்த ராத்திரியில் எழுந்து அதை பற்ற வைத்து சாம்பலாக்கியதற்கு பின்பாகத்தான் அதற்கடுத்து நிம்மதியாக தூங்கினார்கள். அருமை சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையின் பேடிக்கு அப்படி இருந்தது. ஒரு வார்த்தை, இன்னும் சொல்ல போனால் சில சஹாபாக்களை பார்க்கின்றோம், ஒரு செய்தியை சொல்லுவார்கள், சொல்லுகிற போது பெருமானாருடைய வார்த்தை வருகிற போது அப்படியே நடுங்குவார்கள், பயத்தால் அதிர்ச்சியால் நடுங்குவார்கள். எங்கே நான் பிழையாக சொல்லிவிடுவேனோ. இங்கே என்ன சொல்ல வருகிறார்கள்? ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இப்படி எல்லாம் பீடிகை போட்டு என்ன சொல்ல வருகிறார்கள்? நான் பெருமானாருக்கு உங்கள் யாவரையோட நெருக்கமாக இருந்தே அத்தனைக்கு பின்பாக அச்சத்தின் காரணமாக உங்கள் எல்லோரையும் விட பெருமானாரை பற்றி அறிவிக்கின்ற செய்தி அறிவிப்பில் நான் தான் குறைவாக அறிவிக்கின்றேன் என்றெல்லாம் சொன்னார்களே, எதற்காக சொல்கிறார்கள்? இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து ஒரு செய்தி சொல்ல போகிறார்கள். அல்லாஹுவின் அருள் தூதர் சொல்ல நான் செவியார கேட்டேன் என்று ஒரு செய்தி சொல்ல போகிறார்கள். அந்த செய்தி பெருமானாருடைய திருநாவில் இருந்து வந்தது 100க்கு 100 சத்தியம். அதனால் தான் நான் அச்சத்திற்கு இத்தனை அச்சத்தோடு இருந்தும் அந்த வார்த்தையை பெருமானார் சொன்னார்கள் என்று இப்போது நான் உங்களிடத்தில் சொல்ல போகிறேன் என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டு தொடர்ந்தார்கள். இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்த அந்த விஷயத்துக்கு வந்தார்கள். என்ன விஷயம் சொன்னார்கள்? தோழர்களை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே, وَإِنَّ رَسُولَ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ خَرَجَ عَلَى حَلْقَةٍ مِنْ أَصْحَابِهِ. இதே போன்று அல்லாஹ்வின் அருள் தூதர் ஒரு நாள் ஒரு பள்ளிக்கு வருகிற போது தன்னுடைய அருமை தோழர்கள் அங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அல்லாஹுவை நினைவு கூர்ந்த வண்ணமாக, திக்ர் செய்த வண்ணமாக, மார்க்க ஞானத்தை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டவர்களாக அங்கே இறை நினைவோடு அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களை பார்த்தவுடன் பெருமானார் கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? மா அஜ்லஸக்கும் ஹாஹுனா, தோழர்களே இந்த இடத்தில் உங்களை அமர செய்தது எது? தோழர்கள் சொன்னார்கள், ஜலஸ்னா நதுகுருல்லாஹ் வ நஹ்மதுஹு அலா மா ஹதானா லில் இஸ்லாம் வ மன்ன பிஹி அலைனா. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்தை கொடுத்து எங்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். இன்னும் என்னென்னவோ அருட்பாக்கியங்கள், ஞானங்களை, அறிவு தெளிவை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்து எங்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். அந்த படைத்த ரப்புல் ஆலமீனை, இஸ்லாத்தை கொடுத்து எங்களை பெருமைப்படுத்திய அந்த நாயனை நன்றி உணர்வோடு நாங்கள் சுக்ரு செய்ய வேண்டும், அவனை புகழ்ந்து போற்ற வேண்டும் என்பதற்காகவும், அவனை திக்ர் செய்ய வேண்டும் என்பதற்காகவும், அவன் செய்த அருட்பாக்கியத்தை நன்றியோடு எண்ணி பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் யா ரசூலல்லாஹ் இந்த இடத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். அப்போது அல்லாஹ்வின் அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அல்லாஹி மா அஜ்லஸக்கும் இல்லா ذلك. அன்பு தோழர்களே, அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லுங்கள், அதுதான் உங்களை அமர வைத்ததா? வேறு ஒரு நோக்கம் இல்லையா? தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹி மா அஜ்லஸனா இல்லா ذلك. அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கின்றோம் யா ரசூலல்லாஹ், அதுதான் எங்களை அமர வைத்தது, வேறு எந்த நோக்கமும் இல்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டுவிட்டு சொன்னார்கள், கால அமா இன்னி லம் அஸ்தஹ்லிஃபுக்கும் துஹமத்தன் லக்கும். தோழர்களே, உங்கள் வாக்குமூலத்தில் கொண்ட சந்தேகத்தின் காரணமாக உங்களிடத்தில் நான் சத்தியம் செய்ய சொல்லவில்லை. சத்தியமாக கேட்டேனே, நீங்கள் சொன்னது எனக்கு பொய் என்று சந்தேகம் வந்து விட்டதா? இல்லை, உங்கள் மீது சந்தேகம் வரவில்லை. சந்தேகம் இல்லாமலேயே சத்திய விட்டு கேட்டேன். அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய திக்ருக்காகத்தான் நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்களா, வேறு ஒரு நோக்கத்திற்காக அமரவில்லையா என்று ஆணையிட்டு கேட்டேனே. அதற்கு காரணம் உங்கள் மீது கொண்ட சந்தேகம் நிச்சயமாக இல்லை. அப்படி என்றால் அல்லாஹ்வின் அருள் தூதர் ஏன் சத்தியம் விட சொன்னார்கள்? பெருமானாரை விளக்குகிறார்கள். வலாக்கின்னஹு என்றாலும் என் அருமை தோழர்களே, அத்தானி ஜிப்ரீல், சற்று முன்பாக இந்த இடத்திற்கு நான் உங்களிடத்தில் வந்தேனே, அதற்கு சற்று முன்பாக வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் வந்தார்கள்.
வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் வந்தார்கள். வந்த அவர்கள் எனக்கு சொன்னார்கள். கேட்பதற்கு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் ஜிப்ரீல் வந்து சொல்லிவிட்டு சென்ற செய்தி, அல்லாஹுவின் அருள் தூதருக்கு சொல்லப்பட்ட செய்தி, அல்லாஹ் சொல்லி அனுப்பிய செய்தி. எனக்கும் உங்களுக்கும் சாதாரணமாக இருக்கலாம், இதுதானா என்று. ஆனால் இதுதானா என்று சொல்லத்தக்க செய்தி அல்ல. மலாயிக்கத்துடைய தலைவர் கொண்டு வந்து ஒப்படைத்த செய்தி, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒப்படைத்த செய்தி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி அனுப்பிய செய்தி. ஆம், என்ன செய்தி அது? சற்று முன்பாக ஜிப்ரீல் என்னை வந்து சந்தித்தார்கள். சந்தித்து விட்டு அக்பரணி எனக்கு சொன்னார்கள், அன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல யுபாஹி பிகுமுல் மலாயிகா. யா ரசூலல்லாஹ், இப்போது நீங்கள் பார்க்க போகிற ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை குறித்து அல்லாஹ் மலாயிகத்துமார்களுக்கு மத்தியில் பெருமை பாராட்டி பேசிக் கொண்டிருக்கிறான், சொல்லுங்கள். அன்புக்குள்ளே சாதாரணமாக நினைத்துவிடக் கூடாது இந்த வார்த்தையை. அல்லாஹ் சொல்லி அனுப்பியது, ஜிப்ரீல் கொண்டு வந்தது, முஹம்மது ரசூலுல்லாஹ் இடத்தில் ஒப்படைக்கப்பட்டது. முஹம்மது ரசூலுல்லாஹ் சத்திய வாக்குமூலம் பெற்றுக் கொண்டு செய்தியை சொல்றார்கள் என்று சொன்னால், இந்த திருக்கூட்டத்தை குறித்து அல்லாஹ் மலாயிகத்துமார்களுக்கு மத்தியில் பெருமை பாராட்டி பேசுகின்றான். ஆம் அன்புக்குள்ளே, அல்லாஹ்வுடைய திக்ருடைய சபைகளுக்கு அத்தனை உயர்ந்த அந்தஸ்து. இன்னும் ஒருபடி மேலே சொன்னால் அன்புக்குள்ளே, திக்ரின் போது நமக்கு என்ன மன உணர்வு ஏற்படுமோ, அந்த மன உணர்வு வாழ்க்கையில் மின்னல் வெட்டி மறைவதை போன்று அவ்வப்போதுதான் ஏற்படும், பின்பு மறைந்துவிடும். அந்த உணர்வு மட்டும் ஒருவருக்கு நிலையாக இருந்தால் அவரை எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? எப்படிப்பட்ட நிலையில் கொண்டு போய் அவரை சேர்க்கும்? ஒரு செய்தியை அல்லாஹ்வின் அருள் தூதர் சொன்ன அந்த வாக்குமூலத்தின் மூலம், ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக இதற்கான விளக்கத்தை நாம் பார்க்கின்றோம். ஹதரத் ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களிலேயே குறிப்பிடத்தகுந்த ஒரு தோழர் ஹதரத் ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஒரு நாள் வீட்டில் இருந்தவர்கள் வெளியிலே வருகிறார்கள். தெருவில் ஏற்கனவே வீதியில் இருந்து, தன்னுடைய வீட்டில் இருந்து ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் இருந்து வெளிவந்த ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தவுடன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், கைஃப அன்த யா ஹன்ஸலா? நண்பர் ஹன்ஸலா அவர்களே, நலமாக இருக்கிறீர்களா? எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். என்ன சொல்ல வேண்டும்? நலமாக இருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். ஆனால் ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை ஹதரத் சித்தீக்குல் அக்பரை திகைப்படைய செய்தது. என்ன சொன்னார்கள்? தோழரை நன்றாக இருக்கிறா என்று கேட்டபோது, நாஃபக ஹன்ஸலா, ஹன்ஸலாவாகிய நான் ஒரு நயவஞ்சகன், முனாஃபிக்காக ஆகிவிட்டேன். முனாஃபிக் என்றால் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்றவன். அகத்திலே குஃப்ரு, வெளியிலே ஈமான், உள்ளுக்குள்ளே நஞ்சு, வெளியிலே தேன். இப்படிப்பட்ட ஒரு நடப்புக்கு நயவஞ்சக கூட்டம், இப்படிப்பட்ட நடப்புக்கு முனாஃபிக்குத்தனம் என்று சொல்லப்படும். கடுமையான ஒரு குற்றச்சாட்டு. ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அது நாஃபக ஹன்ஸலா, நான் ஒரு முனாஃபிக்காக போய்விட்டேன். ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஆச்சரியப்பட்டார்கள், வியப்போடு கேட்டார்கள், சுப்ஹானல்லாஹ், மா தகூலு, என்ன சொல்கிறீர்கள்? குல்து, நான் சொன்னேன், விளக்கம் சொன்னேன். நான் ஏன் அப்படி சொன்னேன் என்பதற்கு விளக்கம் சொன்னேன். எப்படி? நகூனு இந்த ரசூலில்லாஹ் யுதக்கிருனா பின்னாரி வல் ஜன்னா கஅன்னா ரஅயு ஐனின். சித்தீக்குல் அக்பர் அவர்களே, நாம் அல்லாஹ்வின் அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருச்சபையில் சில போது அமர்ந்திருக்கின்றோம். பெருமானார் சொர்க்கத்தை பற்றி சொல்லுவார்கள், நரகத்தை பற்றி சொல்லுவார்கள். பெருமானார் சொல்ல சொல்ல நம்முடைய உள்ளம் எப்படி மாறும் என்று சொன்னால், நிதர்சனமாக கண்ணாரே சொர்க்கத்தை கண்டால் மனம் எப்படி மாறுமோ, கண்ணாரே, கண்ணுக்கு கண்ணாரே நரகத்து நெருப்பு குண்டத்தை கண்டால் எப்படி உள்ளம் மாறுமோ, அது போன்ற மாற்றம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும். உண்மைதானே?
பெருமானாருடைய திருச்சபையில் அமர்ந்து அல்லாஹ்வின் அருள் தூதர் சொல்ல சொல்ல நேரடியாக நிதர்சனமாக பார்ப்பதை போன்று நம் நிலை மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் வைதா ஹரஜ்னா மின் இன்தி ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் அருள் தூதருடைய திருச்சபையை விட்டு வெளியே வந்து ஆஃபஸ்னா அல்லா ஜுவாஜே வல் அவுலாதே வல் வயாதி, மனைவிமார்களோடு பிள்ளைகளோடு தோட்டம் துறவுகளோடு நாம் கலந்துரவாட ஆரம்பித்து விட்டால் நசீனா, அவை எல்லாவற்றையும் மறந்து விடுகின்றோம். சொர்க்கத்தையும் மறந்து விடுகிறோம், நரகத்தையும் மறந்து விடுகின்றோம். அந்த நிலையெல்லாம் மாற்றம், அதிலே ஒரு வகையான மங்கள் ஏற்பட்டு விடுகிறது. அப்போது இதை கேட்ட ஹதரத் உமர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன்னால நல்கா மிஸ்ல ஹாதா ஹந்தலா, எனக்கும் உங்களை போன்றுதானே ஏற்படுகிறது, வாருங்கள் இருவருமாக சென்று பெருமானாரிடத்தில் கேட்போம். ஆம், இருவரும் வந்தார்கள். அல்லாஹ்வின் அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்களே முந்திக் கொண்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு முனாஃபிக்காக போய்விட்டேன். பெருமானா கேட்டார்கள், ஏன் இப்படி சொல்கிறீர்கள் தோழரே, ஏன் எப்படி சொல்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் திருச்சபையில் அமர்ந்து சொர்க்கத்தையும் நரகத்தையும் தாங்கள் சொல்லுகின்ற போது அவற்றை கண்ணார காண்பதை போன்று உள்ளம் படபடக்கின்றது. நரகத்தை குறித்து பேராசையால் துடிக்கிறது, சொர்க்கத்தை நினைத்து. ஆனால் உங்கள் திருச்சபையில் இருந்து எழுந்து மனைவி மக்களோடு தோட்டம் துறவுகளோடு நாங்கள் சென்று கலந்து விட்டால் அந்த நிலை மங்கி போய்விடுகிறது, மாறி போய்விடுகிறது. யா ரசூலல்லாஹ், இதுதானே முனாஃபிக்குத்தனம். முன்னால் இருக்கின்ற போது ஒரு நிலை, அப்பால் சென்று விட்டால் வேறு நிலை. இதற்குத்தானே முனாஃபிக்குத்தனம் என்பார்கள். அதனால் தான் யா ரசூலல்லாஹ், நான் சொல்கின்றேன், நான் ஒரு முனாஃபிக்காக ஆகிவிட்டேன். அப்போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைக்காகத்தான் இந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். என்ன சொன்னார்கள் பெருமானார்? قال رسول الله صلى الله عليه وسلم, அல்லாஹ்வின் அருள் தூதர் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, தோழரே, என் உயிரை தன் கைவசம் வைத்திருக்கிற அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், லவ் ததூமுன அலா மா தகூனுன இன்தி வஃபி ذிக்ரி, எனக்கு முன்பாக நீங்கள் அமர்ந்திருக்கின்ற போது என்ன மன உணர்வோடு நீங்கள் இருக்கின்றீர்களோ, திக்ரு சொல்ல செய்யப்படுகின்ற போது எந்த மனநிலையோடு நீங்கள் இருக்கின்றீர்களோ, திக்ரு செய்ய செய்ய என்ன மனநிலை உங்களுக்கு கிடைக்கிறதோ அந்த மனநிலையில் லவ் ததூமூன், நீங்கள் தொடர்ந்து நீடித்தால், தொடர்ச்சியாக இருந்தால் என்ன நிலை ஏற்படும் தெரியுமா? லசாஃபஅத்துகுமுல் மலாயிகா அலா ஃபுர்ஷிக்கும் வஃபீ துருகிக்கும், உங்களுடைய படுக்கை விரித்திருக்கின்றீர்களே, படுக்கை விரிப்பு, அந்த படுக்கை விரிப்பில் மலாயிக்கத்துமார்கள் இறங்கி வந்து உங்களிடத்தில் முசாஃபஹா செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு போயிருப்பார்கள். வஃபீ துருகாத்திக்கும், நீங்கள் வீதிகளில் நடக்கிற போது தெருக்களில் மலாயிக்கத்துமார்கள் இறங்கி வந்து உங்களிடத்தில் முசாஃபஹா செய்ய வேண்டிய நிலைக்கு மலாயிக்கத்துமார்கள் தள்ளப்பட்டு போயிருப்பார்கள். அந்த நிலை நீடித்தால் மலாயிக்கத்துமார்கள் இறங்கி வந்து உங்களிடத்தில் முசாஃபஹா செய்வார்கள், படுக்கையிலும் செய்வார்கள், வீதியிலும் செய்வார்கள். ஆனால் அந்த நிலை தொடர்ச்சியாக நீடிக்க முடியாது என்ற அர்த்தத்தில் அடுத்து சொன்னார்கள், வலாக்கின் யா ஹந்தலா, தோழர் ஹந்தலாவே, சாஅத்தன் வசாஅத்தன் வசாஅத்தன் ஸலாஸ மர்ரா, ஆனால் அந்த நிலை எனக்கு முன்பாக இருக்கிற போது ஏற்படுகின்ற நிலை, திக்ரு செய்கின்ற போது ஏற்படுகின்ற அந்த நிலை எப்போதாவது தான் ஏற்படும், எப்போதும் ஏற்பட மாட்டாது, எப்போதும் இல்லையே என்பதை கருதி முனாஃபிக்காக போய்விட்டோம் என்று நீங்கள் முடிவு கட்ட வேண்டாம். அன்புக்குரியவர்களே, நாம் திக்ரை சரியான முறையில் கடைபிடிக்கின்ற போது நமது வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கிறது மட்டுமல்ல, அல்லாஹ் நம்மை நினைத்து பார்க்கிறான், மலாயிக்கத்துமார்களுக்கு மத்தியில் நினைத்து பார்க்கிறான், மலாயிக்கத்துமார்களுக்கு மத்தியில் பெருமை பாராட்டுகின்றான். அந்த நிலை நீடித்தால் மலாயிக்கத்துமார்களே இறங்கி வந்து நம்மிடத்தில் முசாஃபஹா செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு போவார்கள் என்ற ஸ்தானத்தையும் நாம் அடைந்து விடுவோம். அந்த நிலை தொடர்ந்து நீடித்தால், அன்புக்குள்ளே, இதை விட திக்ரை பற்றி சொல்வதற்கு வேறு என்ன செய்தி வேண்டி இருக்கிறது? இன்னும் பல்வேறு செய்திகளை நாம் ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற நாட்களில் நாம் தொடர்ச்சியாக பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் கேட்ட இந்த வார்த்தைகளை நம் நெஞ்சத்தில் பதிய செய்வானாக. கடந்துவிட்ட வாழ்க்கையில் நிகழ்ந்துவிட்ட குறைபாடுகளுக்கெல்லாம் அல்லாஹ் எஞ்சியிருக்கின்ற வாழ்நாளில் அவற்றை எல்லாம் நிவர்த்தி செய்கின்ற, அடைக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் அதிகமாக திக்ரு செய்கின்ற பாக்கியத்தை தந்தருள்வானாக.
புனிதமிக்க ரமலானுடைய இறுதி பத்தில் லைலத்துல் கத்ரை தேடுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அடைந்து கொண்டு பாக்கியவான்களாக ஆகின்ற மேன்மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தல் புரிவானாக. இந்த மாதத்தின் கண்ணியத்தை மறந்து நடந்து கொண்ட பாவிகளுடைய கூட்டத்தில் இல்லாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த மாதத்தில் யா அல்லாஹ் உன்னுடைய மக்ஃபிரத்தையும் உன்னுடைய ரஹ்மத்தையும் நரக விடுதலையையும் குறையில்லாமல் நிறைவாக பெற்று நாளை மறுமையில் ரமலானுடைய மாதம் யாருக்கு உன்னிடத்தில் சாட்சி சொல்வதற்காக ஷஃபாஅத்து செய்வதற்காக மன்றாடுவதற்காக யா அல்லாஹ் வருமோ அந்த ரமலானுடைய மாதத்தின் ஷஃபாஅத்து என்ற மன்றாட்டத்தை பெறுகின்ற மேன்மக்களுடைய கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் நீ ஆக்கி அருள்வாயாக. இந்த ஊரில் இருக்கின்ற எல்லா முஸ்லிம்களையும் இந்த உலகத்தில் வாழுகின்ற எல்லா முஃமின்களையும் நீ ஆக்கி அருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரே, குர்ஆன் ஹல்கா நடக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள்.